புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு. டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கவனுக்கு வாழ்க்கையே கேடு. இதாங்க நம்ம ஆளு. பேர் என்னவோ பாக்கியமதி, ஆனா செல்லமா பாக்கியன்னு கூப்பிடுவேன். இவளுக்கு என் ரொம்ப லவ். எந்த அளவுக்குன்னு தெரியுமா? அவளுக்கு திட்டணும்னு தோன்றப்ப திட்டுவா, கொட்டணும்னு தோன்றப்ப கொட்டுவா. ஓவராலா சொல்ல போனா மூடுறியா கொஞ்சம்? இந்த நாய் அப்படிதாங்க சொல்லுவான். நீங்க எதையும் நம்பாதீங்க. நான் ரொம்ப நல்லவன், அவனும் ரொம்ப நல்லவன். பேரு சாகர். ஆனா இவனை பத்தி சொல்றதுக்கெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லைங்க. ஓய் ஏய், இங்க பாரு, அட்லீஸ்ட் நான் பேசுறதையாவது கேளு. அவனா ப்ராமிஸ் கூட பண்றேன்டி. அந்த பொண்ணு ஜஸ்ட் என்கிட்ட வந்து ஏடிஎம்க்கு ஸ்ட்ரைட்டா போகணுமா ரைட்ல போகணுமா தாண்டி கேட்டா. ப்ளீஸ் என்ன நம்ப. அந்த பொண்ணு கிட்ட வேற எதுவுமே நான் பேசலடி. ரோட்ல அவ்ளோ பசங்க இருந்தும் உன்கிட்ட தான் கேட்பாளா அவ? மேபி என்ன பார்க்க ரொம்ப நல்லவனா ஜென்டில்மேனா தெரிஞ்சிருக்கும். அது வந்து சரிங்க, எதுவும் போயிடலாமே ப்ளீஸ். எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க, ப்ளீஸ் போயிடலாமே. கால்ல விழு. தெரியாம பேசிட்டேன்டி அவள்கிட்ட. இனி எந்த பொண்ணு அட்ரஸ் கேட்டாலும் பேசவே மாட்டாடி. ப்ராமிஸ் டி. நீ ஏன் ஆளு? எந்த பொண்ணாச்சும் உன்கிட்ட வந்து பேசினா நான் கொலகாரி ஆகிருவேன். புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் பேசலடி, அந்த பொண்ணு தான் என்கிட்ட வந்து பேசினா. ஏய், நீ பேசினாலும் உன் தப்பு தான், அவ பேசினாலும் உன் தப்பு தான். புரிஞ்சுதா? ஓகேவா? லவ் யூ பச்சக்கண்ணா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவதான் என் டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்பாடா, எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. தூங்குவோம். ஏய் ஏய், தூங்கு 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 தூங்கு. விடிஞ்சிருச்சா? குப்பை வண்டி கூட வந்திருக்கும் போலியே. புரிஞ்சு போச்சு, என்ன புச்ச சனிய என்னை எப்பவும் விட போறதில்ல. காலை பிடித்து நமக்கு என்ன புதுசான்னு. அடியே லேட் ஆயிருச்சு, சீக்கிரம் ஏஞ்சிரு. விடிய கொரட்டைய விட்டு சீக்கிரம் வா. கொரட்டை விடுறவங்களுக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆனா ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொரட்டை ஏன் வருது அதை முதல்ல பாக்கியம். நீ தூங்குறப்ப கொரட்டை விடுறடி. நானா? கொரட்டையா? சான்ஸே இல்ல. நிஜமா?
நீ நம்மள ஃபோன்ல ரெக்கார்ட் கூட பண்ணி காட்டுறேன். பண்ணு பண்ணு, நானும் கேக்குறேன். அடியே முட்டியாண்டி உடைச்சா? உன்னாலதான்டா. என்னாலயா? நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்ததால அந்த முட்டையை கீழே போட்டு உடைச்ச. சீ, போ. எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பாத்தியாப்பா? எல்லாம் தலையெழுத்து. ஆஃபீஸில் எல்லாரையும் தூக்குறாங்களாண்டி, என்னையும் தூக்கிடுவாங்களோ என்னவோ. ஒன்றும் இல்லை, டென்ஷன் ஆகாத. யாரடி? எடுத்து என்னன்னு கேளு. சொல்லுங்கப்பா. சாப்பிட்டியாம்மா? அது இல்லம்மா, 2 மாசமா நீ காசு கம்மியா அனுப்புற, என்னாச்சுமா? ஆமாப்பா, நானும் என் ஃப்ரெண்டும் புதுசா ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கோம். ஸோ ரெண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் அதிகமாகிருச்சு. பா, நான் இப்ப யாரையும் பார்க்க போறது இல்ல. நான் இப்ப என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். நான் போனை வைக்கிறேன். பை. அங்கிள் என்ன சொல்றாங்க? ஏதோ பையன் இருக்கானா, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இன்டைரக்டா சொல்றாரு. நீ வர வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்பிடலாம்னு நினைக்கிறாங்க போல. நம்ம ஏன் இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்? காலேஜ் முடிச்சே 1 இயர் தான் ஆகுது. ஜாப் கிடைச்சு 6 மந்த்ஸ் தான் ஆகுது. நம்மால இன்னும் செட்டில் வேற ஆகல. தலைவருக்கு இப்போ ரீல்ஸ் போட்டு ஃபாலோவர்ஸ் ஏத்தி ப்ரமோஷன் பண்ணி காசு சம்பாதிக்கிறதா அவன் பிளான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. வெறும் 3 பேரை கொலை பண்ணிட்டேன்னு என்ன பிடிக்கிறதுக்காக போலீஸ் சிபிஐன்னு இந்த நாடே பரபரப்பாச்சுல்ல. 690 பேர் இருந்த ஒரு கிராமம் இருந்த இடம் தெரியாம அரசாங்க வரைபடத்துல இருந்தே தொலைச்சு போச்சு. அத பத்தி கேட்க ஒருத்தரும் இல்ல. பாப்போம் யாராச்சும் கமெண்ட் பண்ணிருக்காங்களான்னு. ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணிருக்கா. ஆத்தா இப்ப என்ன பண்ற? நடிக்கிற என்ன பண்ணனும் உனக்கு தெரியாதா? தெரியாதா? தெரியாதா உனக்கு? தெரியும். உன் இன்ஸ்டா ரீலுக்கு கமெண்ட் வந்துச்சு, அதுக்கு என்ன ரிப்ளை பண்ண? எந்த கமெண்ட்? என்ன கமெண்டா? டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்க்கு உன் ரீல பிடிச்சிருக்காமே, நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு என்ன ரிப்ளை பண்ண? ஒரு செகண்ட், क्वेश्चन ரிப்பீட் பண்றீங்களா? டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்க்கு உன் ரீல ரொம்ப பிடிச்சிருக்காமே, நீ சிரிச்சா உன் மூஞ்சி ரொம்ப அழகா இருக்காமே, அதுக்கு என்ன ரிப்ளை பண்ண? தேங்க்ஸ்னு போட்டேன். தேங்க்ஸா? 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 வேற என்ன போடுறது? தேங்க்ஸ் பக்கத்துல சிஸ்டர் எங்க? சிஸ்டர் எங்க? உனக்கு தெரியும் தானே, என்ன தவிர உலகத்துல இருக்க எல்லாரும் உனக்கு சிஸ்டர்னு தெரியல. தெரியல தெரியல. இல்ல சிக்னல் இல்லையா? இப்ப இருக்கா? இப்போ வந்துச்சு ஃபுல்லா. ஃபுல்லா எடு. போதுமா? ஐயோ, கொஞ்சம் ஜாஸ்தியா அடிச்சிட்டேன். இரு, மருந்து எடுத்து வரேன். அடிக்கிறதும் அடிச்சுட்டு ஆயில்மெண்ட் அடி பூசுற. எப்ப எந்த பொண்ணு கமெண்ட் பண்ணாலும் நீ சிஸ்டர்னு தான் ரிப்ளை பண்ணணும். ஓகேவாடா கண்ணா? ம்மா. என்னடாச்சு? ஒண்ணும் இல்ல. எதுக்குடா சிரிக்கிற? ஒன்றும் இல்லடா. எதுக்குடா சிரிக்கிறன்ற? சொல்லி தொலைச்சதா சிரிச்சுக்கோயேன். அடி எப்படி படிச்ச மச்சான்? இதா பாத்ரூம்ல விழுந்துட்டேன். செம்ம அடி போல இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டே ஏன்டா கேக்குற? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்னடா? உன் இன்ஸ்டாகிராம்ல டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுல்ல, அது நான் தான். அந்த கமெண்ட் போட்டது நான் தான். ஏன்டா இப்படி பண்ண? பின்ன நான் என்ன பண்றது? என் ஒரிஜினல் அக்கௌண்ட்ல இருந்து கமெண்ட் பண்ணேன்.
நீ ரிப்ளையே பண்ணல. அதுவும் பசங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றதே இல்ல. அதனால தான் அப்படி பண்ணேன். ரிப்ளை வந்துருச்சு. டேய் நீ பண்ண வேலைக்கு நான் அடி வாங்கிட்டு இருக்கேன்டா. சாரி மாமா. அதை பார்க்க தான் வந்தேன். டாக்டர் ஹரி கரெக்டா தான்டா சொல்லியிருக்காரு. எதிரின்னு அவனும் தனியா இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்னு கூடவே இருப்பானுங்க. சுத்தி சுத்தி ஏழ்றதான்டா எனக்கு. சூப்பரா சொல்லியிருக்கல மச்சான். என்ன இந்த டைம்ல ரெடி ஆயிட்டு இருக்க? ஏதாச்சும் பார்ட்டிக்கு போறியா என்ன? அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் போட்டு அப்படியா? இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கு. தேங்க்யூ. சரி நான் உள்ள போறேன், படுக்கணும், டைம் ஆச்சுல. என்னன்னு தெரியாத மாதிரியே நடிக்கிறான். பாப்போம் என்னதான் பண்றான்னு. பெட்ரூம்ல ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ற போல, போய் பார்க்கலாம். என்ன இவனுக்கு ஞாபகம் இல்லையா இல்ல வேணும்னே பண்றானா? சரி பரவாயில்ல, எழுந்ததும் சொல்லட்டும். இவன்னா இப்படி உட்காந்துருக்கா? என்னாச்சுமா இவ்வளோ சீரியஸா இருக்க? கண்ணு கூட ரொம்ப சிவந்திருக்கு. உடம்பு கிடம்பு சரியில்லையோ, தொட்டு தான் பார்ப்போம். இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? இருக்கா? தெரியும் தெரியும், சண்டே சண்டே. சண்டேவா? இல்ல 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 இல்ல, ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு உன் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. என் பர்த்டே முடிஞ்சு 3 மாசம் ஆகுது. ஓ சாரி. என் பர்த்டே இல்ல, ஹாப்பி பர்த்டே டு மீ. உன் பர்த்டே முடிஞ்சு 2 மாசம் ஆகுது. ஞாபகம் வந்துருச்சு, இன்னைக்கு உன் தாத்தா செத்த நாள்ல. நிஜமாவே மறந்து போயிட்டேன், ப்ளீஸ் சொல்லிறேன். இன்னைக்கு நீ என்ன ப்ரப்போஸ் பண்ண நாள். அடே சொல்றா. இந்த வீடு செம்மையா இருக்குல்ல? ஏதோ பணக்கார வீடு போல மாமா. டேய் மச்சான், வந்துட்டடா உன் மகாராணி. ஓய் போண்டோ, இங்க வாயேன். இவன் நேத்துக்கடா இப்படி சிரிச்சிட்டு வரா?
சொல்லுங்க. அதான் உங்களை கொஞ்சம் நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சாரி, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அதனால தான் நான் நோ சொல்றேன். ஆ? ஆனா இந்த பெஞ்சிங் சிச்சுவேஷன் ஒரு செகண்ட் இரு. நான் உன்னை லவ் பண்றேன்னு நினச்சிக்கிட்டியா? நான் லவ் பண்றேன்னு சொன்னது அந்த தங்கத்தை. நான் கூட பரவாயில்லடா. நீ அவகிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வை, அவ குடுக்கற டென்ஷன்ல உன் தலையில இருக்க முடியெல்லாம் கொட்டி சொட்டை ஆகிருவ. அவ எவ்ளோ பொசசிவ்னா, ஒரு டைம்ல நீயே வேணான்னு சொன்னாலும் அவ உன்னை விட மாட்டா. ஓய் பவுண்டோ, ஆஃப் பண்ணு. இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது வச்சு சமாளிச்சவன். நீ இப்போ போயிட்டு இந்த ராஜா அந்த ராணிய லவ் பண்றாருன்னு போய் சொல்லிரு. ஏ போடா, நீயும் லவ்வும். என்னவா அவனுக்கு? அந்த ராஜா இந்த ராணிய தான் லவ் பண்றாராம். இந்த ராஜா அந்த ராணிய லவ் பண்றாருன்னு. என்னடா இப்படி முறைக்கிறா? வந்து அடிச்சிட்டுவா போல. அடிக்கிற மாதிரி தான் வரா மச்சான். வாயக்கழுவோட என்னடா விசில் அடிக்கிற, ஃபாலோ பண்ற? என்ன பிரச்சனை உனக்கு? அந்த பாண்டை உன்கிட்ட சொல்லியா தங்கம்? ம், சொன்னா ஆனா செட் ஆகாதுடா. ஏன் எதுக்கு? எனக்கு கோவம் வந்தா திட்டுவேன். நான் காலில் விழுந்துருவேன். எனக்கு இன்னும் கோவம் வந்தா அடிச்சிருவேன். நான் தாங்கிப்பேன். ம், நீ வேற பொண்ணுகிட்ட பேசினா யோசிக்கவே மாட்டேன், கொலையே பண்ணுவேன். உன்னை தவிர இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களும் எனக்கு அக்கா மாதிரி. ம், லவ் மட்டும் பண்ணு, லைஃப் லாங் உனக்காக இருப்பேன். ஐ லவ் யூ. லவ் யூ லவ் யூ. போ, பொழைச்சு போ. அந்த கொடுமை இன்னைக்கு தான் நடந்துச்சா? என்ன? அதான் அந்த பியூட்டிஃபுல் டே இன்னைக்கு தானா? இப்ப கூட நீ சொல்லவே இல்ல. இல்லடி. ஹாப்பி ப்ரோபோஸ் டே, ஹாப்பி ப்ரோபோஸ் டே. நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது, சொல்லாமலே சொல்லிருக்கணும். உனக்கு என் மேல இப்ப லவ்வே குறைஞ்சு போச்சு. உனக்காக நீ விஷ் பண்ணுவேன்னு நைட் 12 மணிலிருந்து இப்ப வரைக்கும் தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு இத பத்தி ஞாபகம் கூட இல்ல. ப்ளீஸ் அழுகாத, ப்ளீஸ் அழுகாதன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ். சரி, அழல. குட் கேர்ள். நீ அழு. அழு. நான் எதுக்கு அழுகணும்? 7 மணி ஆச்சுல்ல, உனக்காக நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தல, சோ உனக்கு இது பனிஷ்மெண்ட். அழு. அழுன்னு சொன்னேன். என்ன பண்ற? அழுதுட்டு இருக்கேன். ஓகே. கண்ணுல தண்ணி எங்க? வரலையே. வறண்டு போச்சோ? தெரியல. வரும் வரும். ஆ? இங்கே இரு, வந்துடுறேன். எங்க போறா இவ? என்னது இது?
ஜண்டுபாம். இப்போதுக்கு இது கண்ணுல வச்சா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும். வேணா வேணும். வேணா வேணும். வேணா வேணா வேணும். வேணா வேணும். வேணும். ஆ! ஆ!